ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான பல பேன் கேக் தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சுலபமாகவும் செய்யலாம். இதுக்கு பொருட்களும் ரொம்ப தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பலாப்பழ சீசனில் இந்த பலாப்பழத்தை மிஸ் பண்ணாமல் இப்படி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குது. இவ்வளோ சூப்பரான அட்டகாசமான டேஸ்டியான பலாப்பழ பேன் கேக் எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம எந்த அளவுக்கு கோதுமை மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கணும். இப்போ நம்ம பால் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஜீனி சேர்த்துக்குங்க. இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை, வெல்லம் பொடிச்சு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். தோல் உப்பு கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் இனிப்பை. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம பலாச்சோலை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இங்கே பலாச்சோலைக்கு பதிலாக வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். செவ்வாழையாக இருந்தால் 1 பழம் எடுத்துக்கங்க. பூ வாழைப்பழமாக இருந்தால் 2 எடுத்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இங்கே பாருங்கள், இது போல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது. இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த பதம் போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றியாச்சு. பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். நெய் இல்லாட்டினா நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கலாம். நெய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே விட்டுக்கலாம். தோசை மாதிரி தேய்ச்செல்லாம் விடக்கூடாது. இது போல் விட்டால் போதும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் வெந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறாதீங்க. கரிஞ்சிரும். உள்ள அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவே ரொம்ப சுலபமாக செய்யலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். 2 பலாப்பழ சொலை இருந்தால் போதும். இப்போ வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த பேன் கேக் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அட்டகாசமாக இருக்குல்ல. எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து மறுபடியும் விட்டுக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சுங்க. நீங்கள் இதில் குக்கிங் சோடா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் போடலை. நீங்கள் குக்கிங் சோடா வேணாலும் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பஃபை வரும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் சேர்க்காம ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்ப நல்லது. இதுவே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வெந்துருச்சு. அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ திருப்பி போட்டு வேக வச்சாச்சு. நல்லா சிம்லேயே வேகணும். கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. டைம் எடுக்குதுன்னு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறாதீங்க. கரிஞ்சிரும். உள்ளே வேகாது. இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பொறுமையாக வேக வச்சு எடுத்தோம்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
பாருங்கள் எல்லா பேன் கேக்கும் ஊற்றி எடுத்தாச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சமாக மேலே தேன் போட்டுக்கலாம். பாருங்கள் 10 நிமிஷத்தில் எவ்வளோ அட்டகாசமான பலாப்பழ பேன் கேக் செஞ்சிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.